3 மருமகன்கள் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஜோக் சொல்லி ஆகணும்னு வேற எங்கேயும் சொல்ல முடியாது. அந்த மாமியார் கொஞ்சம் அப்படியே ரொம்ப அடமண்டா தான் இருப்பாங்க. மருமகன்களை டெஸ்ட் பண்றதுக்காக எப்படி அவங்களுக்கு நல்லா இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்றதுக்காக 3 பேர்த்தையும் டெஸ்ட் பண்றதுக்காக முதல் நாள் குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் மருமகனை கூட்டிட்டு போட்ல போயிட்டு இருக்காங்க. உடனே போட்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க மாமியார். உடனே ஃபர்ஸ்ட் மருமகன் அவரும் ஜம்ப் பண்ணி மாமியாரை காப்பாற்றிடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா முதல் மருமகனுடைய வீட்டுக்கு முன்னாடி அன்பான மருமகனுக்கு அருமையான மாமியாருடைய பரிசுன்னு ஒரு பெரிய சூப்பரான காரு. அடுத்த நாள் அடுத்த வாரம் 2வது மருமகனை கூட்டிட்டு அப்படியே போட்டிக்கு போறாங்க. ஃபேமிலியோட டெஸ்ட் பண்றதுக்காக போட்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுறாங்க. 2வது மருமகனும் அவரும் ஜம்ப் பண்ணி காப்பாத்திடுறாரு. அவர் வீட்டு முன்னாடி போய் பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு கார், சூப்பரான காரு. அன்பான மருமகனுக்கு அன்புள்ள மாமியார் பரிசு அப்படி. இன்னொரு நாள் 3வது மருமகன் அவங்க போறாங்க போட்டிங்க. அந்த அம்மா அதே மாதிரி குதிச்சிருது. 3வது மருமகன் திட்டுனார், நீ பிள்ளை கற்று வச்சிருக்க பாரு அப்படிதான் அப்பன்னு. காரும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், காரும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு கரண்ட் வந்துட்டாரு. வந்ததும் அவர் வீட்டு முன்னாடி பார்த்தா எங்களுக்கு கொடுத்த கார் கூட பயங்கர சூப்பரான கார். அது இப்படி எழுதி இருந்தது, அன்பான மருமகனுக்கு மாமனாருடைய அன்பு பரிசு. இன்றைய நாளிலே தம்பதியரை வாழ்த்துகிறேன். உடைய மகன், மகள்கள், மருமகன்கள், பேர பிள்ளைகள் அவர்களுக்கும் இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களும் காரணம்தான். அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இவர்களுக்காக ஜெபித்து இப்பொழுது இந்த இனிப்பை கேக் கட் பண்ணி தன்னுடைய 50வது திருமண நாளை கொண்டாட இங்க பாருங்க. நாலு சாதனை பண்ணியிருக்காங்க. முதல் சாதனை கிறிஸ்டின் வசந்தி, என் அருமை மனைவி. இவர்கள் 50 வருடத்தை தாண்டி விட்டார்கள். இவர்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் வருவோம். அந்த அளவிற்கு ஒரு அருமையான மனைவியை எனக்கு தந்த இந்த தம்பதியருக்கு என்னுடைய நன்றி. அடுத்த சாதனை மேரி ஜெசிந்தா. இவர்களும் ஆசிரியராக இருக்கிறார். அவர்களுடைய கணவன் பிலிப் ரவீந்திரன். இருவரும் புதுச்சேரியிலே அருமையான 2 பிள்ளைகளுடன் இவர்கள் எங்களுக்கு போட்டியாக ஒரே ஒரு வருடம் பின்தங்கி இருக்கிறார்கள். எங்களுக்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 3வது சாதனையாக ஆசிரியை நம்முடைய அந்த 3வது மருமகன் பத்தி சொன்னாங்க இல்லையா, மாமனார் கிட்ட கார் வாங்கினவர். அதான் மாமியாரும் தோல்ல தாங்குவார். மாமனார்கிட்டையும் கார் வாங்கிடுவார், மாமியாரையும் தோல்ல தாங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மனுஷன். இவரும் என்னோட போட்டி போடுறார். நல்ல வாங்க. ஒரே மகன்.
இதை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் இந்த 3 மகன்களும் இப்ப மருமகன்கள் கிடையாதுனாங்க, மகன்கள் தான். அவருடைய மனைவி ரோசி, இவர்களுக்கு 2 பிள்ளைகள். இவர்களுக்கு இப்பதான் மாலை மாத்திக்கிட்டாங்க, கேக்கு மாத்திட்டாங்க. இப்ப விருந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு வழக்கமா திருமணம் முடிஞ்சா என்ன நடக்கும்? கட்டப்படுறாங்க, ஹனிமூன் உண்டு. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இவர்கள் ஹனிமூனுக்கு எங்க அனுப்புறோம் தெரியுங்களா? ஜெருசலேம், வாட்டிகன். எங்களால் முடிந்த சிறிய பரிசு இந்த திருமண பரிசாக நாங்கள் அவர்களுக்கு அளிக்கிறோம். இப்ப இவர்களுடைய சாதனைகளை சொல்லிட்ட 4 சாதனைய, இந்த 4 சாதனைகள் சேர்ந்து சில சாதனைகள் பண்ணியிருக்கு. ஒரு 7 சாதனைகள் இருக்கு. அதில் முதல் சாதனையாக பாவல் நிர்மலன், அதான் எங்க மகன் மூத்த பேரன் பாவல் நிர்மலன். இவர் சென்னை சட்டக்கல்லூரியிலே 4வது வருடம் படிக்கிறார். அவருடைய வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தாயை பற்றி சில வார்த்தைகள் சொல்வார். I take this opportunity today to talk about not my grandparents but my parents, who actually I grew up with from when I was born in Kono, and they brought me up so well. Actually, she used to carry me down from one mountain to another to my school, even though there was autos and bus. He used to carry me every day to school, and my grandmother used to make the greatest food for me, and that is even now my mother's come to that. Okay, till there. And I would like to say they've always, I've considered them more of my parents, and I would like to thank them today for taking care of me so well and bringing me up as the man I am today. Thank you. இந்த டேபிள் கொஞ்சம் எடுத்துருங்க. ராஜா ராஜா வா. அடுத்ததாக 2வது சாதனை நிலேஷ் கிறிஸ்டபர். பொறியாளராக படித்துக் கொண்டிருக்கிறார், 2ஆம் ஆண்டு. சில வார்த்தைகள். Hello, very good morning to one and all present here. இங்க வரதுக்கு முன்னாடி I told my friends, guys, it's my grandparents' 50th anniversary. You're going to celebrate it அப்படின்னு கேட்டாங்க. Yes, I am, because the family members, okay, 16 I guess, we're all meeting after 7 years. This is a great thing, and these two are the people who have brought us together all these while. பாட்டி தாத்தா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எங்கேயும் போயிட முடியாது, சத்தியமாக எங்கேயும் போயிட முடியாது. See, this lady is the sweetest person I've ever met in my life. And this is hard work personified. And Tata Paati, I love you very much. And thank you all for coming. And I have to mention Chitti and Perima. These two people single-handedly organized everything. They wanted their parents to be happy on their wedding day. And thank you so much for that. அடுத்ததாக 3வது சாதனை ரேச்சல் ஆண்ட்ரியா. ஜோஸ்பின் சாமினி ஜெராட் தம்பதியினுடைய முதல் மகள். சில வார்த்தைகள் தாத்தா பாட்டி. I'm very happy to be here today for my grandparents' 50th anniversary. Well, every year I'll wait for my annual holidays to come here to Kunur and see my grandparents and enjoy with them. Well, whenever my mom calls my grandfather and tells him, okay, we are going to come to Kunur, before a month, my grandfather will be ready. He'll prepare everything and keep before a month. And whenever we enter the house, he takes the bag and goes to the market. He's never in the house. When we enter the house, he'll go to the market, get everything for us and come. And we even have a 5-star cook in our house. That's our grandmother. She cooks very well. She cooks for everyone. And whatever Tata gets, she'll make that for us that day and we'll enjoy everything. And they have blessed us so much.
and I even wish that our children would be here to see their great grandparents here. Thank you. பேர பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, மருமகன்களுக்கு கூட உயிரோடு இருக்கும் போதே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையான்னு கேட்டா, ஆமா குன்னூர் போக ஆசைன்னு சொல்லுவோம். மாமனார் வீட்டு இதுல இருக்க சொர்க்கமாக குழந்தைகளுக்கு திகழ்கின்ற இவர்களுடைய இல்லம். அடுத்ததாக 4வது சாதனை நோரா ஜூடித், நம்முடைய ஜோசப் ராஜ்குமாருடைய முதல் மகள். அனைவருக்கும் என் காலை வணக்கம். நான் என் தாத்தா பாட்டியை பற்றி சில வார்த்தைகள் கூற இங்கு வந்துள்ளேன். எனக்கு என் தாத்தா பாட்டிகள் மிகவும் இஷ்டம். அவர்களின் வாழ்க்கை பற்றி ஒரு கவிதை. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசலோடும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாழ என்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இத்தகைய வாழ்க்கை தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த கவிதை போலத்தான் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை இன்னல் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வருகிறார்கள். 50வது வருட திருமண நாளை கொண்டாடும் எனது தாத்தா பாட்டிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்கள் 75வது வருட திருமண நாளை கொண்டாட நாம் வாழ்த்துவோம். மீண்டும் ஒரு முறை அவர்களை நான் வாழ்த்திய உரையை முடிக்கிறேன். Thank you. அடுத்ததாக 5வது சாதனை நிலானி கிறிஸ்டினா, 2வது மகளுடைய 2வது மகள். Good morning. I'm Nilani Christina, standing here to speak a few words about my grandparents on their auspicious occasion of their 50th wedding anniversary. Grandparents are like an old shady tree, lovingly showering their cool shade on their grandchildren. I really love my grandparents. My grandparents are treasures of love and wisdom to me. They enrich my life. My grandparents are always the first ones to celebrate my successes and the first one to support when things don't go according to plan. My grandparents are the happiest people on earth when I bring laurels and excel in life. My grandma's warmth and unconditional love brings me closer to her. My grandma is someone who has amazing life experiences and would happily share with me. A grandparent is a comfortable mixture of respect, support, wisdom and fun. Whenever I come to Kunnur from Pondi, I feel very excited. I long to visit my grandma and grandpa during summer holidays. My mom excels in her career because of the untiring efforts of my grandparents. The successful life led by their children shows their success in life. I am proud to have such excellent grandparents. I pray to God to give them good health and long life. Thank you one and all for gracing this occasion with your presence. Thank you. நன்றி. அடுத்ததாக 6வது சாதனையாக நீரஜ் ஜூனியர், ஜோசப் ராஜ்குமாருடைய 2வது மகன். Good afternoon. I'm Neeraj, the grandson of Amalraj and Nirmala. Today we are gathered here to celebrate the 50th wedding anniversary. I'm here to speak a few words about them. My grandpa is a good cricketer. He played for the Kandy district a few years ago. He plays good cricket. My grandma also supports him in watching cricket and playing cricket. My grandma is a kind person. She always attends mass. He almost lives in the church. They both are a very understanding, forgiving and lovable couple. They always present me with a surprising gift every birthday. 50 years back, on 16th September 1963, it was a golden day in their lifetime. Today we are gathered here to celebrate the 50th wedding anniversary.
I wish they should live long and even celebrate their 75th anniversary. I wish my grandparents a happy wedding anniversary. Thank you. நன்றி நன்றி. தாத்தாவோட கிரிக்கெட் ஆர்வத்தை பற்றி சொன்னாரு. அது நாங்க தான் சொல்லணும். வீட்டுக்கு மாப்பிள்ளை வரேன், மாப்பிள்ளை வீட்டுள்ள வரேன், கண்டுக்கவே இல்லை. ஏன்னா வேர்ல்ட் கப் மேட்ச் போயிட்டு இருக்கு. குறுக்க போய் நல்லா இருக்கீங்களா, யாரோட பேசிட்டு இருக்கிறாரு பார்த்தா டிவியோட. ஒரு கேட்ச் விட்டாலோ ஒரு போரை விட்டாலோ இவர் விடுற விடல டிவி உடஞ்சிடும். அந்த அளவுக்கு கிரிக்கெட் பைத்தியமா இருப்பாரு. இப்ப 6 பிள்ளைகளை பார்த்தீங்க. உலகத்தில் 7 அதிசயம் மாதிரி இந்த 7 பேர்